அன்பிக்கினிய சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. இது வந்து ரீச்சாவனுடைய ஒரு தொகுதி கருவா தோட்டம். இதே மாதிரி பல இடங்களில் இருக்குது. இது ஒரு தொகுதி கருவா தோட்டம். இப்போ ஒரு வாரத்துக்கு முதலாவது கருவா தடியினுடைய அறுவடையை டிக்டாக்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டணுன்னு பார்த்தீங்களோ தெரியல. அதான் ஆரம்பத்தில் வச்ச கண்டு 3 வருஷத்துக்கு முதல். இது அதுக்கு பிறகு வச்சு ஒரு 6 அடி 7 அடி என்னை விட உயரமாக வந்துட்டுது. இந்த மாதிரி தோட்டங்களை வந்து நீங்களும் உங்களுடைய இல்லங்களில் வச்சிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் காலத்தில் பெரிய அளவில் கருவா செடி பெரிய வருமானத்தை கொடுக்கும் உங்களுக்கு. இது வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துல வச்சு பார்க்குறது சரியாக வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து உடனடியாகவே விஸ்தரிக்கிறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ள ஒரு 500 கண்டு திரும்ப வச்சுருக்கிறோம். இது இப்போ ஒரு 3-4 மாத கண்டு தான் சட்டப்படி வருது. இப்போ இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், கருவாக்கு இடையில் வந்து ஒரு ஊடுபயிர் மாதிரி இன்னொரு கண்டு வந்து வைக்கணும், மிளகா கண்டு வைக்கணும். அது தண்ணி அடிக்கிறான கருவாக்கு அடிக்கைகளை இருக்கும் சேர்த்து பிரயோசனமாகும். அதை பிறகு பிரயோசனமாக்கலாம் என்ற நோக்கத்துக்காக பார்த்திங்கன்னா கருவா நட்டுருக்கிறோம். இந்த கருவாக்கு இடையில் வந்து மிளகா கண்டு வச்சிருக்கணும். ஸோ மிளகா கண்டு காய்ச்சிருக்குது. கொஞ்சம் நாள் மிளகா கண்ட வழியில் எடுத்துருக்கிறோம். பட் கருவா வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல பெரிய அளவில் வந்துடும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வழியை கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் வேறு லெவலுக்கு போகும். அதை உங்களோட பயந்து கொள்வதில் மகிழ்ச்சி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.